ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் உங்களுக்கு மினி பீட்சா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அது நம்ம இப்போது 2 வேஸில் குக் பண்ணி காட்ட போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று மைக்ரோவேவில் எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இன்னொன்று பேன் ஆர் நான்ஸ்டிக் கடாய், இது ரெண்டுத்தில் எதுலையாவது ஒன்று வச்சு குக் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நம்ம இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். மினி பீட்சா பேஸ் 1 packet, 1 cup grated cheese, red chili sauce half cup, red capsicum half cup, green capsicum half cup, yellow capsicum half cup, onion half cup, tomato half cup. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போது ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், half cup grated cheese இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸ் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் இப்போது சால்ட்டும் ஆட் பண்ணலை, சில்லியும் ஆட் பண்ணலை. ஏன்னா இப்போது சீஸ்லேயே சால்ட் ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சில்லி சாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த ஸ்பைசஸும் நமக்கு இப்போது தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மினி பீட்சா பேஸை வாட்டரில் ஒரு 3 to 4 seconds டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சாஃப்டாக வேண்டாம், க்ரன்ச்சியாக பிஸ்கெட் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிப் பண்ணாமல் டைரெக்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போது இந்த மினி பீட்சா பேஸ் மேலே நம்ம இப்போது சில்லி சாஸை அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை அது மேலே வைக்க போகிறோம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போது கிரேட்டட் சீஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவனில் இதை 3 minutes வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா க்ரன்ச்சியாக குக் ஆகிருக்குங்க. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சாஸோடு சாப்பிடலாம். இப்போ நான் உங்களுக்கு பேன் ஆர் கடாயில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இது நீங்கள் நான்ஸ்டிக்கில் மட்டும்தான் செய்ய முடியுங்க. கடாயில் லைட்டாக வாட்டர் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸை எடுத்து நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3 minutes குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அவனில் குக் பண்ணுற மாதிரி தாங்க கடாயிலையும். பட் கடாயில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா பேஸ்லாம் கீழே ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆயில் க்ரீஸ் பண்ணலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஸ் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக ஆகிடும், சம்டைம்ஸ் பிஸ்கெட் மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா நல்லா அடி பிடிச்சிக்கோங்க, நல்லா பிளாக் ஆகிடும், அப்புறமா சாப்பிடவே முடியாது. அதனால் பெட்டர் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் இல்லாதவங்க கூட இதை செஞ்சு சாப்பிடலாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஒரு குயிக் அண்ட் ஈஸி டிஷ் கூட. இது நீங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். கிட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.